கையில் என்ன வச்சு அதில் அடி அடி கை நோவுது அப்படியே. ஓ அது ஒன்று ஒன்று போய் 260 ரூபா. அட இது இங்கே முன்னுக்காய் இருக்கு. மாங்காய் சிம்பிளா இருக்கா? அண்ணா இப்போ இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணுறத சொன்னா எங்கெங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம்? முடவாட்டாங்கலாங்கன்னு சொல்லியிருக்கு. 60 ரூபா. என்ன இது பச்சை கலர்ல எல்லாம் சூடா இருக்கு. இந்த கோயில் அமைப்பு பாருங்க. ஏஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன். ரஹ்மான் கூட சேனா நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே பழக்க வச்சுக்கிறாங்க பாருங்க. படுத்துற பாடு அநியாயம் பண்றாங்க. உறவுகள் வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ அணுங்க நிற்கிறேன் என்று சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் நிற்கிறேன். இதுக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருச்சியில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் இரவா வலிக்கிட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து 2 நாள் ஆகிட்டு ஒரு வீடியோ எடுக்கல. ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர காய்ச்சல், தலையடி, தொண்டை நோ, உடம்பு நோ, அதை விட பெரிய பிரச்சனை உடம்பு நோ, எலும்பவே ஆகி போயிட்டுது. அந்த அளவுக்கு பயங்கரமாக போயிட்டுது. என்னென்னு சொன்னால் நாங்கள் சென்னையிலேருந்து வலிக்கிட்டு அப்படி ஓய்வே இல்லாமல் காஞ்சிபுரம் போயிட்டு அப்படியே நாங்கள் திருச்சி போய் மதுரை போய் ராமேஸ்வரம் தனுஷ்கோடியெல்லாம் போயிட்டு திருப்ப பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து அப்படி நாங்கள் சென்னைக்கு வந்து நாங்கள் இது எல்லாமே 2 நாளுக்குள்ள அப்படியே ஃபுல்லாக ஒரு ஓய்வே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் வலிக்கிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே வந்தோடனே உடம்பு இல்லை, நோ வலிக்கிட்டு காய்ச்சல் வந்து 2 நாள் வெளியிலே போயில வீடியோ எடுக்கல, ஒன்றும் செய்யலை, ஷாப்பிங்கும் செய்யலை. உண்மையிலே நான் நேரத்துக்கு சென்னை வந்ததுக்கு காரணமே ஒரு சில வீடியோக்கள் எடுக்கணும், மற்றது வந்து கொஞ்சம் பொருட்கள் வேண்டும்னு சொல்லி ஒரு ஆசையெல்லாம் வந்து நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியே படத்தை எடுக்க சாப்பிட மட்டும் போய் வந்தது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து எனக்கு ஃப்ளைட் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கு நான் வெளியில் போய் தீரணும், ஏதாவது பொருட்கள் வேண்டணும். அதை தவிர மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஷாப்பிங் பண்ணணும். இப்போ எங்களுக்கு ஆசை இருக்குது தானே, இந்தியா வந்து இது வேண்டிக்கொண்டு போகணும், இந்த பொருட்கள் அங்கே விலை கூட வேறு கிடையாது, இந்த பொருட்கள் அங்கே இல்லை, அப்படி பொருட்களை வேண்டிக்கொண்டு போகணும்னு சொல்லி ஆசை ஒன்று இருக்குது தானே. அந்த வகையில் ஷாப்பிங் பண்ண போகிறோம். முடிஞ்ச அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே காட்டிக்கொள்ளலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை தவிர வேறு வீடியோக்கள் எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஒரு நாள் தான் கிடக்கு, அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் செய்து விடணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து ஒவ்வொரு இடங்களும் தூரம். இப்போ என்ன தூரன்றதை விட இப்போ ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு கடை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கு போகிறதுக்கு 3/4 மணித்தியாலம் ஆகுது. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு டிராஃபிக். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண கஷ்டமாக இருக்குது. அந்த வேலை இப்போ நாங்கள் போய் ஒரு சில கடைகளுக்கு போய் ஷாப்பிங் பண்ணி போட்டு அப்படியே நாங்கள் வீடியோ எடுக்க முடிஞ்ச எடுத்து காட்டிக்கொள்ளலாம். அதுக்கு தொடர்ச்சி அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து கொண்டு பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நாங்கள் நிற்கிறது வடபழனியில். அட இது இங்கே முன்னுக்காய் இருக்கு, ஏவிஎம். உண்மையில பார்க்கவே இல்லை. இதில் பாருங்க, காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதில் பாருங்க முன்னுக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சொல்லி படங்களில் பார்ப்போம் பாருங்க. அந்த விஷயம் இருக்கு முன்னுக்கு. அங்கே வந்து பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னுமே இருக்கு. சென்னை பயங்கர வெயில், அப்பா கொளுத்துது வெயில். மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ, மேலே மெட்ரோவாண்ணா? மெட்ரோ இங்கே பாருங்க, பெரிய ஒரு மால் உண்டு பாருங்க, விஜயா மால் உண்டு சொல்லி. கமலா தியேட்டர்னு சொல்லி படங்கள்ல பார்ப்போம். அந்த தியேட்டர் போகும். கட்டட வேலை எல்லாம் நடந்து கொண்டிருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேன் பாருங்க. ரோட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கால அந்த கட்டடங்களுக்குரிய மிஷினரி அது எல்லாமே அப்படியே விட்டுக்கிறாங்க பாருங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க ஸ்ரீலங்காண்டு? ஓ உண்மைதான். நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? வேற என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? பெட்ரோல் எல்லாம் பயங்கரமா வச்சுது. அவங்க அங்கத்தி நாட்டுக்கு இங்கத்தி மதிப்பு எவ்வளவு தெரியாது எனக்கு. ஆனா அங்க இந்தியா 10 ரூபா, ஸ்ரீலங்கால 35 ரூபா. இந்த பெட்ரோல் வந்து 110 ரூபா, அங்க 424 ரூபா. இங்க வேலை ஜாஸ்தியா, அங்க வேலை ஜாஸ்தியா? கிட்டத்தட்ட சேமா தான் வருது, கொஞ்சம் கூட எங்களுக்கு அங்க செத்த விட. அப்பா
இது கேட்க அப்படி பார்ப்பாங்களா தெரியல, இப்போ எப்படி கொண்டு போறாங்க? சிம்பிளா இருக்கா? ஆ வண்டியே போகாது. எனக்கு இதில் பார்க்க புதுசாக இருக்குல்ல, அந்த வாகனத்தை கொண்டு போகிற வாகனங்களை அதே எவ்வளவோ இதெல்லாம் வேலைப்பாடு செய்து தான் கொண்டு போய் நம்ம ரோட்டு ஃபுல்லாக நாங்கள் பூ எல்லாம் தூவி ரோஸா தானே ரோஸா இந்த பூவெல்லாம் தூவி பாருங்க. ஜாதி இருக்குல்ல, அவங்க தான் இவ்வளோ கிராண்டா பண்ணுவாங்க. பிராமின்லாம் ஃபுல்லாக மூடிடுவாங்க. ஃபுல்லாக மூடிட்டு எடுக்கும் போது தெரியாது. சரி சரியா. பிராமின் சேடு போட்டுறாங்க. மார்வாடியில மார்வாடி. மார்வாடி அவங்க எல்லாத்தையும் கட்டிடுவாங்க, மூஞ்சிலேருந்து கால் இருக்கும். இங்கே ஹிந்து ஓப்பனாக கொண்டு போவீங்களா? ஆமாம், கிறிஸ்டின் வந்து மூடிடுவாங்க. அங்கே இல்லை, ஹிந்து கிறிஸ்டின் எல்லாம் மூடிடுவாங்க. அண்ணா இப்போ இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொன்னால் எங்கெங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம்? பூக்கடை, எம்சி ரோடு. டிநகர், பூக்கடை, எம்சி ரோடு. எம்சி ரோட்ல என்ன இருக்கும்? எம்சி ரோட்ல ஒன்லி துணி. துணி மட்டும். சாரி ஐட்டங்களா? எல்லாமே கிடைக்கும். சீப் குவாலிட்டியா இருக்குமா? குவாலிட்டியா இருக்கும். பிரைஸும் குறைவா இருக்கும். பிரைஸும் கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். டிநகரோட அங்க கம்மி. எம்சி ரோட். டிநகர்ல என்ன ஃபேமஸ் அப்ப? டிநகர்ல எல்லாமே ஃபேமஸ் தான். எல்லாமே இருக்கு வேணா? எல்லாமே கிடைக்கும். ஓகே. பூக்கடை? பூக்கடைல இந்த எலக்ட்ரிக் குட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அங்க எலக்ட்ரிக் குட்ஸ், இந்த சாமான் தட்டு, பித்தளை சாமான், அது செம்பு, அங்க நகை ஐட்டம். ஏஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன். ரஹ்மான் வீடா? ஏஆர் ரஹ்மான் வீடா பாருங்க. தெரியும் தெரியுமா? ஓகே ஓகே பாருங்க. சும்மா பார்த்ததுல ஏஆர் ரஹ்மான் போட்டுக்கிட்டேன் ஃபவுண்டேஷன் சொல்லி, பக்கம்னு பார்த்தா தான் வீடா? அதான் வீடு. என்ன கோயில்? கல்கத்தா காளி கோயில். இந்தா சும்மா வழியில் பார்த்துட்டு வரமா நின்றுங்க. நான் வரேன். ஆமாம் சிறப்பு காலி போகலாம். பாருங்க, அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில். வித்தியாசம் இருக்கு இந்த கோயில். பாருங்க, கோபுரங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. இங்கே பாருங்க, கல்கத்தா காளி கோயில்னு சொல்லி சொன்னவேன். இந்த கோயில் அமைப்பு பாருங்க. இது ஹிந்து கோயிலா? ஹிந்து கோயில். கோபுரம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதான் கல்கத்தா காளி. கல்கத்தால அப்படியே இருக்கு. ஆமா, கல்கத்தா நான் போனதில்லை. அப்படியே சொல்றாங்க நீங்க? ஆமா, இது கல்கத்தா காளி. ஓகே. இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்கத்தாவில் ஒரு காளி கோயில் இருக்காம். அதே அமைப்பில் இங்கே கட்டிருக்கணும் அந்த கோயிலெலாம் பாருங்க. ஆனால் சைவ கோயில் தானே. இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. உங்களை காட்டிப்பேன் வீடியோக்களில். உள்ள வீடியோ எடுக்க விடாட்டின்னு சொல்லி நான் பக்கம் வந்துட்டேன். வெளியில் பெர்மிஷன் தராட்டி மெயின் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாலும்ட்டு வெளியில் வந்துட்டேன் நான் அப்படியே. விளம்பரங்களை பார்க்குறது போத்தி, சரவணா ஸ்டோர். இது ஃபுல்லா. ஓகே ஓகே. பாருங்க, லலிதா ஜுவல்லரி. நாங்கள் விளம்பரங்கள் எழுதி பார்த்தோமோ அது அத்தனை அடைவுக்குள்ள இருக்கு பாருங்க. சரவணா ஸ்டோர் எல்லாமே பாருங்க இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ஷாப்பிங்குக்காண்டி முதலாவது சரவணா ஸ்டோர் வந்து நாங்கள் இங்கே எல்லாமே இருக்குமென்னு சொல்லி சொன்னோம். சரி, உள்ளே போய் பார்ப்போம். அப்பா எத்தனை மாடி. நம்ம முதல்ல பார்ப்போம், உள்ளுக்கு போய் சும்மா பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்படியே மேலே பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கால பெரிய ஒரு பொம்மை ஒன்று இருக்கு பாருங்க. உள்ளுக்கு ஆக்கள் நிற்கணுமா இல்லாட்டி சின்ன ஆக்களை பாருங்க வெட்டி எழுத்து போட்டு போயிடும். நாங்கள் இந்த சாரி ஒன்று வேணா ஒன்று போய் 260 ரூபா. பாருங்க, கீழே ஃபுல்லாகவே சாரி செக்ஷன் தான். நாங்கள் மேலே போவோம், மேலே போய் பார்ப்போம் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் 3வது மாடிக்கு வந்து நாங்கள் சின்ன கண்டி உடுப்பு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வீடியோ எடுக்க விட்றாங்களோ தெரியல. அதான் பெரிய ஒரு பிரச்சனை. அதெல்லாம் இடையே காட்டுறேன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. எனக்கு முதல் அனுபவம். நம்ம வாரம் சரவணா ஸ்டோருக்கு
மற்ற இதில் பாருங்க சின்ன கலக்குன்னு சொல்லி கேம்ஸுமே இருக்குது பாருங்க. சின்ன பிள்ளைங்க அண்ணன் விளையாடி கொண்டிருக்காங்க. எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபுல்லாக அப்படி நீட்டு எவ்வளோ இருக்கும். உண்மையிலே ஒவ்வொரு ஃப்ளோரும் பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக தேவை. பாருங்க. சரி, இப்போ சரவணா ஸ்டோரில் ஷாப்பிங் முடிஞ்சுது. இங்கே பாருங்க, இங்கே வந்து உடைய பேக்கத்தான் பிரிண்ட் பண்ணி பேக் மாதிரி தராங்க. சரி, அப்படியே நாங்கள் வேண்டி கொண்டு வெளிக்கிடுவோம். என்ன செய்யறதுக்கா? என்ன சார் எவ்வளோ? 120. இது எவ்வளோ? 80 ரூபாய்ண்ணா. 80 ரூபா. மாடல்ல இருக்கு. இது பொம்மை பீஸ். ஓகே. ரெண்டு கையில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு பேக். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் சரவணா ஸ்டோரில் அப்படியே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டி நகருக்கு தான் போகிறோம். டி நகர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். உங்களை காட்டி கொள்றோன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, மேலே வந்து மெட்ரோ நிற்கிறோம். மெட்ரோ இல்லை, பாலம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கடைகள்லாம், உடுப்பு கடைகள், சகல கடைகளுமே இருக்குது. பாருங்கள், நாங்கள் அப்படியே டி நகர் இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஒரு சில இடங்களில் விலைகளையும் கேட்டு சொல்கிறேன். பாருங்க, A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். மாம்பழங்கள், தென்னம் பூரான் இருக்கணும். இதுக்குள்ள நிறைய இந்த பேமெண்ட் மாதிரி நிறைய கடைகள் போட்டிருக்கீங்கன்னா அதை விட இங்கால போக சொன்ன இடங்களை அங்கே நான் போய் கொண்டிருக்கேன். இந்த பானிபூரி நான் இங்கே வந்தது ரைட்டில் நீங்கள் பார்க்கல. பானிபூரி என்னென்னா பணியாரமா? இந்த பாருங்க, வடிவாக இருக்குது பார்க்க. பாருங்க, குளிப்பணியாரம் என்ன? ஓகேண்ணா, குளிப்பணியாரம் என்று சொல்லியாது வரைங்கால கவுனுகள் அதுகள். பாருங்க, வந்து நாங்கள் அப்படியே இளநீ குடிச்சிருக்கோம். பயங்கர வெயில் சென்னையில், அப்பா கொளுத்துது. பாருங்க, எல்லாம் நகைக்கடைகள். பாருங்க, நகைக்கடையே பெரிய மோல் மாதிரி கிடக்கு. ஆனால் இல்லை, எல்லாம் சேர்ந்த மாதிரி கிடக்கு நினைக்கிறேன். ஜிஆர்டின்னு சொல்லியிருக்கு. இங்கால பாருங்க, ஹேண்ட்பேக் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. என்ன ப்ரைஸ் ஒட்டையில் இது டாய்ஸ் ஐட்டங்க. 3 டாப்ஸ் 500 ரூபா. பாருங்க, இந்த மாதிரி 3 500 கிடைக்கலாம் இந்தியா காசுக்கு. ஏன்னா இந்தியா காசு அடிக்கடி சொல்லணும்னு சொன்னால் சில நீங்கள் வந்து இலங்கை காசுக்கு மாற்றி பார்த்துருவீங்க. நான் மாறி சொல்கிறேன்னு. இதுங்களை வந்து குட்டி குட்டி பேக்குகள் இருக்குது. பாருங்க, இந்த சைட் பேக் மாதிரி குட்டி குட்டி பேர்ஸுகள் மாதிரி. இந்த சின்னாக்கள் உடுப்புகள் இருக்கு. என்ன ப்ரைஸ் அண்ணா? 60 ரூபா. என்ன ப்ரைஸ் அண்ணா? என்ன ப்ரைஸ்? 250. 250. இது 250 ரூபா. இது எல்லாமே 200. ஓகே, 250 ரூபா சொன்னவேன். கடைசியாக நான் வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ஆகும், 180 ரூபா ஆகும்னு சொல்லி குறைச்சி கொண்டே போயினோம். நான் வேணும்னு சொல்லி கேட்கவே இல்லை, எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டு வாரேன். அவங்களா தாங்களா ப்ரைஸ் குறைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் டி நகர் மார்க்கெட். பாருங்க, எங்கால பொட்டுகள், டிஷர்ட்டுகள் என்ன விலைண்ணா? 300 ரூபா. தேசி மெட்டீரியல் டிஷர்ட் எல்லாமே 300 ரூபாய் கொடுக்கணும். கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பெட்டாமல் தான் எல்லா கடையிலும் மிக்ஸ் ஆகி வந்து கொண்டு இருக்குது. அங்கால சைட்டு நிறைய கடைகள் இருக்குது, உள்ளாலே நிறைய ஒழுங்கைகள் எல்லாமே போகுது. எங்களை பாருங்க, இதெல்லாம் கவரிங் ஐட்டங்கள், எங்களை பாட்டாக்கள் பாருங்க. பாட்டியை பாருங்க, சரவணா சந்தனத்தில். இது வேற ஒரு ஸ்டோர். இங்கே பாருங்க, இங்கே எது ஃபேமஸ் அடிக்கடி தான் அந்த கரும்பு ஜூஸ் கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
ஓகே, இதுகளுக்கெல்லாம் பரபரப்பாக இருக்குது பாருங்க இங்கால. இந்த ரோட்டுக்கு நீங்கள் சொன்ன எல்லா கடையிலும் மாறி மாறி வருது. சரி பார்ப்போம், பார்த்து கொண்டு போவோம். நாங்கள் உங்களுக்கு புதுசாக தானே இருக்கு. ஆனால் என்ன ப்ரைஸ் அண்ணா? ப்ரைஸ் அந்த ட்ராவலிங் பேக் கேட்டேன் நான். மேலே வாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் கேட்டால் சொல்கிறாங்க இல்லை, மேலே போய் 2200 சொன்னாங்க. அப்புறம் வந்து 1700 சொன்னாங்க லார்ஜ் சைஸ். இதில் இருக்கிறப்பாங்க, இதில் இருக்க உடுப்பு கடையெல்லாம் கூட வேறு இருக்குது பாருங்கள். பாட்டாக்கள், உடுப்புகள். பயங்கர வெயில். இந்த வெயிலுக்கு மாதம் மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னு பாருங்க அப்படியே பாருங்க. எத்தனை இடத்துல இந்த சரவணா ஸ்டோர் இருக்கு பாருங்க. இது வந்து வீட்டு தேவையான சாமான்கள் அது நினைக்கிறேன். இங்க பாருங்க. இதுல நிக்கிறது ரோட்ல நிக்கவே ஏசி அப்படியே குளிருது. நல்லா இருக்கு, இதமா இருக்குது நிக்க. சரி வெளிக்கிடுவோம். அது நிக்கல தானே. இங்க பாருங்க பேக்குகள் எல்லாமே கூட. இங்கே வந்து இந்த பேக்கில் பாவிக்கிறது கூட அந்த சாப்பாடு கொண்டு ஒரு பேக். என்ன ப்ரைஸ் அண்ணா? ப்ரைஸ் 100 100 பாருங்க. இந்த சிவன் பேக் எல்லாம் 100. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்குறேன்னு பாருங்கள், இந்த பெரிய பெரிய கடைகளுக்குலாம் ஆட்களே இல்லை. 1-2 பேராக நிற்கணும். முழு மக்களும் பாசுனா ரோட்டில் இந்த இதுகளுக்குள்ள இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து வேண்டி கொண்டிருக்கணும். பெரிய பெரிய கடையெல்லாம் சும்மா கிடக்கு. ஆக்க சரியாக குறைவாக இருக்குது. டெம்பர் கிளாஸ் 69 ரூபா. என்ன இதுக்குள்ள பெரிய வாகனம் வருதுன்னு சொல்லி பார்த்தா பைக்கு பெரிய ஃபோனை போட்டிருக்காங்க கிடையாது. பாருங்க சவுண்டை அநியாயம் பண்ணுறாங்க. கோன் அடிச்சே சாவடிக்கிறாங்க இங்கே கூட இடங்கள்ல. ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு விலை. நான் ஒரு பொருள் வேண்ட சொன்னால் 5-6 கடை ஏறுறாங்கன்னா தான் அது உண்மையாக விலை தெரியும். தென்னை இது பச்சை கலர்ல எல்லாம் சூடாக இருக்குங்க பாருங்க. தாங்கல பாருங்க. ஒவ்வொரு கடையா கோன் அடிச்சு சாகடிக்குது. இந்த இங்கே பேக்குகள் இருக்கு பாருங்க. குட்டி குட்டி பேக்குகள், வித்தியாசமான பேக்குகள் எல்லாமே. ஹேண்ட் பேக் ஐட்டம், காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் இந்த கடைகளுக்கு இருக்கு. கவரிங் சாதாரண. ஐயோ ஏதோ கையை விசி கொண்டு நடந்து போகிறா. கையில் என்ன வச்சு வந்துட்டு அடி கை நோவுது அப்படியே. சரி இங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே உடுப்பல் கூட வந்து உடுப்பு கடையெல்லாம் கூட வேறு இருக்குது. சரி அப்படி நாங்கள் இங்கே தெரிவிப்போம். இங்கே பாருங்க மல்லிகைப்பூ. இங்கே இல்லாமல் மல்லிகைப்பூ வந்து என்ன விலையாக்கா? மல்லி முல்லை பார்க்கலாமா இருக்கா பாருங்க. இதான் முல்லைப்பூ, இது வந்து மல்லிகைப்பூ. என்ன ப்ரைஸாக்கா? ஓகே. எல்லா பூக்களுமே இருக்குங்க. ஓகே. மற்றது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் இருக்குது. செவ்வாழை இருக்குது, ஆப்பிள் இருக்குது, மாதுளை இருக்குது, சகடதுமே இருக்குங்க. பாருங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக பழங்கள்லாம் இருக்குது பாருங்க. கூட பழக்கடைகளாக இருக்குது. இந்த கிரேப்ஸ் அது இதுன்னு சொல்லி இது ஃபுல்லாகவே பழங்கள். இந்த செக்ஷன் மாம்பழங்கள்லேயே வித்தியாசம் இருக்குது. மாம்பழங்கள் எல்லாமே இருக்குது. இது சேரனா? சேரன் மாம்பழமா? சேரன் எங்களோட சாப்பிடுவோம். இங்கே பழுக்க வச்சுக்கிறாங்க பாருங்க. பழமா இது? ஸ்ட்ராபெரி எல்லாம் இருக்குது பாருங்க எங்கே. ஓகே. இந்த நெல்லிக்காய் அந்த சைஸை பாருங்க. அக்கா பார்க்குறேன். இந்த எந்த அளவு சைஸ் பாருங்க நெல்லிக்காய். பா என்ன கிழங்கு இது? முடவாட்டாங்கிழங்குன்னு சொல்லியிருக்கு. கரைக்கு பாவிக்கிறதா? சூப் வச்சு சாப்பிட்றது. நான் முதல் அப்படி கிழங்கு கொண்டு பார்க்குறேன். ஆடி கிழங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க. ஓகே. மாங்காய் வித்தியாசமான கிழங்குகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கால
இப்போ நாங்கள் அங்கால வீதிக்கு இருந்து அப்படி நாங்கள் அடுத்த வீதிக்கில் வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக பழக்கடைகளும் பலசர கடைகள் அதுகள் எல்லாமே இருக்குது. திருப்ப நான் அங்கே அடுத்த பகுதிக்குள்ள போயிட்டு உங்களை காட்டிக்கோறேன். இதுக்கு நடந்தே செத்துடுவோம். அந்த அளவுக்கு பெரிய ரோட்டுகள், நிறைய கடைகள். எந்த கடையை காட்டுறது, எங்கே போய் விலையில் கேட்குறேன்னு சொல்லி தெரியும். சத்தியமாக நிறைய கடைகள் உண்மையிலேயே அது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே மலிவாக இருக்குமென்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு புதுசாக வராங்களே தெரியாது எங்கே என்ன விலைன்னு சொல்லி. அதால் வந்து நாங்கள் ஒரு 5-6 கடை ஏறினாங்கன்னா தான் எங்களுக்கு உண்மையாக விலை தெரியும். இப்போ சூக்கேஸ் இல்லாமல் நான் கேட்டுட்டு வந்துட்டேன். 1200 அவங்கள குறைச்சவங்க. உண்மையாக அதை 1500 ரூபாய்க்கு வேறு போட வேண்டலாம். அது அதே மாதிரி தான் ஒரு சில கடையில் நாங்கள் நிறைய இடங்களை கேட்டு பார்க்கணும். இங்கே வந்து பிரியாணி வாசகங்கள்லாம் தூக்குது உண்மையிலேயே. இந்த இந்தியாவில் பிரியாணி ஃபேமஸ் தானே. உண்மையிலே நிறைய கடைகளில் இந்த பிரியாணி சட்டை திறந்து அப்படியே மெல்ல மெல்ல இந்த பிரியாணி இதை உடைக்க வாசம் தூக்குது. ஆனால் என்ன எல்லா கடையிலும் சாப்பிட பயமாக இருக்குது. ஒரு நம்பிக்கையான கடைகள், தெரிஞ்ச கடைகள்னு சொன்னால் நம்பிக்கையை சாப்பிடலாம். என்ன சொன்னால் நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸில் சொன்ன விஷயம் தான், தம்பி சாப்பிடக்க அவதானமாக சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. நானும் அதில் பெரிய ஒரு கவனமாக தான் இருக்கிறேன். இருந்தாலும் என்ன சில வீடியோக்கு அனுமதிச்சு செய்கிறது. சரி அப்படி நான் தொடச்சி அங்கால போய் பார்ப்போம். இங்கால பாருங்க அப்படியே அவங்க மட்டும் போய்கொண்டே இருக்குது. இங்கே ஃபுல்லாக உடுப்புகள்லாம் திருப்பி கொண்டு அப்படியே அங்கால போய்கொள்ளுவோம். உண்மையிலேயே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல குவாலிட்டியான உடுப்புகளுமே இருக்குது. ப்ரைஸும் குறைவாக இருக்குது. நாங்கள் நினைக்கிறது சரி கொஞ்சம் சில லோ குவாலிட்டி தான் இந்த ப்ரைஸுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அப்படி இல்லை. உண்மையிலேயே நானே ஒரு சில ஷர்ட்டுகள் அதெல்லாம் பார்த்துனேன். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ப்ரைஸும் ஓகேயா இருக்குது. சரி அப்படி நாங்கள் திருப்ப போன இடத்துக்கு வந்துட்டோம். இந்தியா வந்தது குத்தமா படத்துல பாடு. அடுத்த முறை வந்தா கூட்டி கொண்டு தான் பாருதா. ஓவா நான் ரூமுக்கு இப்பன்னு போய் வேண்டிட்டு வாங்க எல்லாரும். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஓ நீர் சவுண்ட காணல. இல்ல நீர் இல்ல நம்மள சொல்லுவேன் நான். நீர் கஷ்டப்படுத்துறேன். எனக்கு வார ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம். இந்தியாவுக்கு டிக்கெட்டை போட்டு ஆளை அனுப்புறேன். அது வேண்டிட்டு வேற இது வேண்டிட்டு வர முடியும். நான் அங்கேருந்து சொல்றேன். இங்க அது பிரச்சனை இல்லை. கடையில் தேடி பிடிக்கலாம் பிரச்சனை. தைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நல்லா ரெக்கமெண்டு. சரி ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஷாப்பிங் போய்கொண்டே இருக்கு. வேறு இடத்துக்கு போனால் அங்கே இவங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கோங்க. என்ன சொன்னால் சரியாக கலைச்சி போட்டு தான் போய் சாப்பிடணும். சரி ஓகே, அவ்வளோ இதோட வீடியோ முடிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.